நாம் ஒவ்வொருவரும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இரக்கம் இந்த நாளிலும் இந்த இடத்திலே இந்த உங்கள் மத்தியிலே உனக்கு முன்னாலே சொல்லும் போல உதித்து எழும்பி வரும் பொழுது நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றதான ஒரு இருள், அது அப்படியே மாறி ஒரு நல்ல வெளிச்சம் இந்த பூமியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த விடியற்காலத்திலே ஒரு வெளிச்சம் உதித்து எழும்பி வரும் பொழுது இன்னைக்கு நம்ம ஒரு வேளை இந்த பூமியில நினைத்து பார்க்கலாம், கஷ்டங்கள் நமக்கு அதிகமா இருக்குது, துன்பங்கள் அதிகமா இருக்குது, வேதனைகள் அதிகமா இருக்குது. நாம் நேசிக்கிற, நாம் அதிகமாக நம்புகிற மனிதர்கள் நம்மை விட்டு கைவிட்டு போய்விடுகிறார்கள், நமக்கு தூரம் போய்விடுகிறார்கள், நமக்கு எதிராக அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கிரியைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்வில் ஏதாவது பாவம் இருக்குதா? நான் கடுமையான பாவத்தை செய்திருக்கிறேனோ? என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பத்தையும் உபத்திரவத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் நான் அனுபவிப்பதற்கு என் வாழ்வில் என்ன காரணப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை எண்ணிக்கொண்டு ஆண்டவரிடத்துல மனம் கலங்கி போகிறவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்மை வாழ்க்கையில் வருகின்றதான உபத்திரவமாக இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபித்த பொழுது அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. போய்விட்டது. காரணம், இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்மானத்தின்படிதான் அழைக்கப்பட்டு இந்த பூமியில காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் உற்பவித்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீயினுடைய பாரம்பரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர்களால பரம்பரையில ராஜ குடும்பத்தில் பிறந்து வருவார், அதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் இயேசு வந்தது ராஜ பரம்பரையில தான் வந்தார். ஆனா மாற்று பரம்பரை அவர் என்ன செய்யல, தெரிந்தெடுக்கவே இல்லை. தேவனுடைய அந்த யூத பரம்பரைக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த பாரேசிலிருந்து பிரிந்து போனதுதான் மோபாவியர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் எல்லாரும் அடிமையானவர்கள் அல்ல என்பதை குறித்து, அல்லது புறந்தள்ளப்பட்டவர்கள் அல்ல, நம்முடைய சொந்த ஜனங்கள் என்பதை காண்பிக்கும்படி அந்த சந்ததியிலே வருகிறார். அல்லேலூயா. ஈசாயினுடைய, தாவீதின் தகப்பனாகிய ஈசாவினுடைய சம்பவத்தில் வரும் பொழுது, ஈசாயினுடைய மனைவியை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, தாவீதினுடைய தாயை குறித்து படிக்கும் பொழுது, அவளையும் எல்லாரும் புறந்தள்ளினார்கள், ஒதுக்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு பிறந்த குழந்தையாகிய தாவீதை ஒன்றுக்கும் லாயக்கில்லை என்று சொல்லித்தான் அவனை ஆடுகளை மேய்க்கும்படி அனுப்பினார்கள். இப்படி பல கோணங்களில் உதறி தள்ளப்பட்ட அந்த வர்க்கத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் பார்த்தது எப்படின்னா, அன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி காலத்தில் ராஜாவுடைய குடும்பத்தில் யார் இருக்கிறார்களோ, யார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்களோ, அந்த பரம்பரையிலே தான் மேசியா வெளிப்படுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அந்த பரம்பரையை மாற்றி, அவர் முன்குறித்த யூதா பரம்பரையிலே அவர் பிறந்தபடியினால், அந்த தலைமுறையில் அவர் பிறந்தபடியினால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவமும் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனிடத்திலே தேவனுடைய திட்டம்
எங்க இருக்குது, எப்படி செயல்படுது என்று ஒரு மனிதனாலே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியவில்லை. காரணம், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவனோ ஒரு இதாகலும் போராட்டம் வந்த உடனே, இதாகலும் ஒரு பிரச்சனை வந்த உடனே இவனோடு கூட கர்த்தர் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களை கர்த்தர் அவனோடு சேரும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சேருவார். பார்த்து மனிதனை பார்க்கிறார். அல்லேலூயா. கூட்டமாக ஆண்டவர் நம்மை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து விரும்பி இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இது நமக்கு தண்டனை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தை 1940க்கு பின்பு பண்டதான இந்த காலத்தில் அமெரிக்காவில் தேவ சுவிசேஷத்துக்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டதான ஒரு தேவ ஊழியக்காரர் பில்லி கிரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர், அவருடைய விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டார்கள். அந்த சுவிசேஷகருடைய பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ குடும்ப கிரஹாமை இயேசு இன்ட்ரெஸ்ட், விருப்பம், அதிக ஆர்வம் அதிகமாக உள்ள மனிதர். ஆனால் இவரை டிரைவிங் பண்ண இவருடைய தகப்பனார் அனுமதிக்க மாட்டார். அதனால அவர் அப்படியே ஒதுங்கி போயிட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போக போகிறோம், இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது பில்லி கிரஹாமை கொண்டு போகணும். அப்போ கொண்டு போகணும்னா பில்லி கிரஹாமை எப்படி அழைக்கணும்னா டிரைவிங் பண்ணுவதற்கு, என் வண்டிக்கு டிரைவராக நீங்கள் வருவீங்கன்னா கூப்பிட்டா கட்டாயம் வந்துடுவார். ஆனால் நீங்கள் வருவீங்கன்னா கூப்பிட்டா கட்டாயம் வந்துடுவார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வாகனத்தில் சென்ற நண்பர்கள் எல்லாரும் அந்த ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக ஆர்வம் உள்ளவர்கள் கரங்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பில்லி கிரஹாம் எழுந்து கரங்களை உயர்த்தினார், முன்னால போனார், அவருக்காக ஜெபித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் பில்லி கிரஹாமுடைய வாழ்வில் இறங்கினார். ஒரு இருதயத்தை தொட்டார். அதுவரைக்கும் தேவனை தேடாத மனிதர், வேத புஸ்தகத்தை படிக்காத மனிதர், தேவனை பார்த்து ஜெபிக்காத மனிதர், அன்றிலிருந்து இவருக்கு ஒரு ஆர்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிக்கணும், எப்போதும் தேவனை சார்ந்து இருக்கணும், தேவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பில்லி கிரஹாம் காணப்பட்ட பொழுது, வேலை செய்யும் பொழுது, போற வழியில் எல்லாமே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார், வேதத்தை படிக்க ஆரம்பித்தார், எப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய சிந்தையை தவிர வேறொரு சிந்தை இந்த பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கையில இல்லை. அப்படியே ஊழியத்திற்காக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கப்பட்டு முதல் சுவிசேஷ பிரசங்கத்திலே சுமார் 1000கணக்கான ஜனங்கள் இயேசுவண்டை திரும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறமாக இதே போல ஊடகத்தின் வாயிலாக அநேக இடங்களிலே அநேக நாடுகளுக்கு இவருடைய செய்திகள் அனுப்பப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட கவனித்த அத்தனை மனிதர்களும் தொடப்பட்டு கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டார்கள். இப்படி பில்லி கிரஹாமுடைய வார்த்தையின் மூலம், பிரசங்கத்தின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பல லட்சங்கள். அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு அதிபர் வேலையை செய்வதபடி இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் இருப்பதுல ஜனாதிபதியாக இந்த பில்லி கிரஹாம் ஒரு தேர்வும் இல்லை, ஒரு போட்டியும் இல்லை, நீங்க எங்க அமெரிக்கா நாட்டிற்கு ஜனாதிபதியாக வாருங்கள் என்று இந்த பில்லி கிரஹாமை அழைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் இந்த பில்லி கிரஹாமை உயர்த்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, விடியற் காலத்து வெளிப்பை போல கர்த்தர் உன் சுகவாழ்வு உன்னிடத்தில் சீக்கிரம் துளிர்த்து எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதத்தையும் காண முடியல,
நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறேன், அதிகமா துதிக்கிறேன், அதிகமா பாடுறேன், அதிகமா ஜெபிக்கிறேன், அதிகமாக வேதத்தை வாசிக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. மிகுந்த போராட்டம், மிகுந்த உபத்திரவம், மிகுந்த நெருக்கம், இதிலே நிற்க முடியவில்லை. இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, விடியற் காலத்து வெளிப்பை போல உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. டிரைவராக போகிற நேரம் வரைக்கும், வண்டியை கொண்டு கூட்டம் நடக்கிற இடத்துல நிப்பாட்டுற நேரம் வரைக்கும் பிள்ளை கிரகாம நெருக்கம், மிகுந்த கஷ்டம், மிகுந்த வேதனை. இப்படிப்பட்ட நேரத்தில் என் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை சீக்கிரத்திலே துளிர்விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று வரைக்கும் இருந்து நேற்று வரைக்கும் நீங்கள் சந்தித்திருக்கின்ற கஷ்டம் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தரதை ஆண்டவரை பின்பற்றியும் நமக்கு என்ன இல்லை? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே என்று அவரை பின்பற்றியும் நமக்கு என்ன இல்லை? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே என்று சொல்லி மனிதன் சோர்வடைந்து போய் படுத்துக் கொள்ளுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எவ்வளவுதான் ஆண்டவரை தேடியும், எவ்வளவுதான் ஆண்டவரை ஆராதிச்சும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ந்தும் என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் இன்று வரைக்கும் மாறவில்லை என்று சொல்லி நீ மனமடி உள்ளவனாய் படுத்துக் கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. அல்லேலூயா. உன்னை நீ அடக்கி, நான் இப்போதும் நான் இப்படி இருந்தா போதும், நான் இப்படி தான் வாழ்வேன், இனி எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் ஆசை இல்லை, நான் பெரியதெல்லாம் சாதிக்க முயற்சி பண்ணினேன், எல்லாமே தோல்வியா முடிஞ்சிருக்கு, நான் எடுத்த முயற்சியை எல்லாவற்றையும் எனக்கு தோல்வியாகத்தான் நான் காண முடிந்ததை தவிர என்னாலே அதுல ஒரு வெற்றியை காண முடியவில்லை, போதும் நான் இப்படி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யாத, அடக்கி கொள்ளாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து. அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அடக்கி கொள்ளுகிற அனுபவத்தை விட்டு ஆண்டவர் இன்னும் என்னை எடுத்து பயன்படுத்த முடியும், இன்னும் என்னை என் ஆண்டவர் உயர்த்த முடியும், இன்னும் என் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த முடியும், இன்னும் என் ஆண்டவர் என்னை உயர்த்தி காண்பிக்க முடியும், என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை என் இயேசுவால இன்னும் தர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கைக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை துளிர்விட வைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்தோரால் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமும் மானவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்திலே தங்கினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது நான் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே விடியற் காலத்தில் உள்ளதான ஒரு வெளுப்பை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விட போகுது. இந்த துளிர்விடணும்னா யாக்கோபு என்ன செய்கிறான்னா, தன் சகோதரனை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். தகப்பனை போய் ஏமாற்றி, அப்போ அந்த இடத்துல யாக்கோபு ஒரு வேளை நினைச்சிருக்கலாம். எப்படி நினைச்சிருக்கலாம்? நான் 2 பேரும் ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கியும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இப்போ கொலை மிரட்டல் தான் என் முடிவு. அல்லேலூயா. அவனுடைய முடிவு என்னதுங்க? கொலை மிரட்டல். அவன் என்னை கொண்டு போட தான் போறான், நான் எங்கேயும் போய் தப்பிச்சு கொள்ள முடியாது, அப்போ இப்படியே நான் மரித்து போகிறேன் என்று சொல்லி அவன் உட்காரவில்லை, அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாகிலும் காப்பாற்றப்பட வேண்டும். அவனுடைய தாயாகிய ரெபெக்காள் அவனிடத்தில் சொல்லுகிறாள், நீ உன் தகப்பன் மடிகிற நாளிலே அல்லது உன் சகோதரன் உன்னை கொன்று போடுவதை என் கண் காணும்படி நான் விரும்பவில்லை, நீ தயவு செய்து எனக்காக என் சகோதரன் விட்டு ஓடிப்போ. அல்லேலூயா. அவனை அனுப்பி விடுகிறான். அவன் அந்த இடத்துக்கு ஓடி போகிறான்.
போன உடனே லாபான் இதை பார்த்து விட்டு எங்கிருந்து வந்தவன் என்று சொல்லி அவனை ஒதுக்கி தள்ளல. அவன் இவனை விசாரித்த உடனே சொல்லுகிறான், நீ என் எலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை தூர துண்டவன் என்று அவனை ஒதுக்கி விடவில்லை, அவனை தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளுகிறான். தன் வீட்டிலே அவனை தங்க வைக்கிறான், தன் வீட்டிலே அவனுக்கு வேலை கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக தன் பிள்ளைகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றான். அதுக்கப்புறமாக அவன் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட 21 ஆண்டுகள் கழிந்து அவன் திரும்ப வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 14 ஆண்டு காலங்கள் ₹1 சம்பளம் இல்லாம தன்னுடைய 2 மனைவிக்காக அவன் தன்னுடைய மாமன் வீட்டில் வேலை செய்கிறான். 14 ஆண்டு காலங்கள் அவனுடைய உழைப்பு அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்கல, அவனுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அந்த 15வது ஆண்டிலே தன் மாமனிடத்தில் போய் சொல்லுகிறான், எனக்கு கூலி வேண்டும், சம்பளம் வேணும். அல்லேலூயா. அவன் 14 ஆண்டு காலங்கள் எப்படி இலவசமா வேலை பார்த்தானோ அந்த நாளில கிடைக்க வேண்டிய வருமானத்தை எல்லாம் சேர்த்து இந்த 6 ஆண்டுகளுக்குள்ள கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 20 ஆண்டுகள் நிறைவேறும் பொழுது 21வது ஆண்டிலே யாக்கோபு சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு நேராக வருகிறான். அன்றைக்கு கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஏசா யாக்கோபை பார்த்த உடனே கட்டிப்பிடித்து அணைத்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை மரணத்தோடு முடிந்துவிடும் என்று இன்றைக்கு அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு துன்பம் வந்தவுடனே, ஒரு கஷ்டம் வந்தவுடனே, ஒரு போராட்டம் வந்தவுடனே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை எங்கிருந்து கவனித்தாலும் உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாழ்க்கை முடிந்து போகக்கூடியதல்ல, தொடர்ந்து தொடரப் போகிறது. அல்லேலூயா. தேவன் மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். உன் சுக வாழ்வை உன் வாழ்விலே துளிர்க்க விட அவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தூரத்துண்ட சிறுமையானவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் போனான். அந்த மனிதன் கள்ளருடைய கைகளிலே அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்ட நிலைமையிலே தள்ளப்பட்டவனாய் கிடந்தான். அப்படி கிடக்கிற அந்த மனிதனை பார்த்து ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் அந்த வழியாக போய் அவனை பார்த்து பார்க்காதது போல திரும்பி போனார்கள். ஆனால் அதே இடத்துல ஒரு சமாரியன் என்கிற ஒருவன் வந்தான். அந்த சமாரியன் வந்து அவனுடைய காயத்தை எண்ணெய் பூசி அந்த காயத்தை கட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தான் இடத்துல கொண்டு போய் கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சத்திரத்தானுடைய கரத்திலே கொடுத்து விட்டு சொல்லுகிறார், 2 பணத்தை எடுத்து அவனுடைய கையில கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீ இவனை நன்றாக பராமரித்துக்கொள். நான் இதோ 2 பணத்தை உன் கையில கொடுக்கிறேன், அதிகமா இன்னும் ஏதாகும் செலவாயிச்சு அப்படின்னு சொன்னா நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்திரத்தானுடைய கரத்திலே கொடுத்து விட்டு அவன் சந்தோஷமாய் திரும்பி போகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு எருசலேம் அப்படின்னு சொன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது, சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஒரு செழிப்புமான ஒரு நகரத்தை விட்டு, ஒரு வாழ்க்கையை விட்டு நீங்கள் ஒரு வேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எரியோ என்று சொன்னால் சாபத்தை காண்பிக்கிறது. அங்கே வேதனையும் துன்பமும் பாடுகளும் நிறைந்ததான ஒரு இடமாக இருக்கிறது, சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. கர்த்தர் அல்லேலூயா. அவர் எண்ணெயை பூசுகிறார், காயத்தை கட்டுகிறார், சத்திரத்தானுடைய கரத்திலே அவனை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறார், சொல்லுகிறார், இவனை பராமரித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காசு 2 பிரமாணத்தை காண்பிக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. 2 பிரமாணத்தை அவருடைய கருத்தில் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் இதை என்ன செய்யுங்கள், இதில் வைத்து இவனை பராமரித்துக் கொள்ளுங்கள்.
அதிகம் செலவானால் நான் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படியே போய்விடவில்லை, திரும்ப வருவேன். நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி மறுபடியும் வரப்போகிறேன். இயேசு சொன்னார். அந்த இயேசு சொல்லுகிறார், நான் வரும் பொழுது கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு அவருக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. இந்த ரெண்டுலையுமே அவனுக்கு போதுமானதை கர்த்தர் நிறைவாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடிலே மிஞ்சின ஒரு காரியம் நமக்கு தேவையில்லை, அதில் இருக்கிறது நமக்கு போதும். அல்லேலூயா. இயேசு வரும் பொழுது அவரோடு நாம் சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிடும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் வந்து எனக்கு பிறன் யாருன்னு கேட்டவனுக்கு தான் அவர் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இதை பேசினேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எண்ணிக்கை அல்ல, தேவனுடைய எண்ணிக்கை. நம்முடைய சிந்தை அல்ல, தேவனுடைய சிந்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபு 11:17 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆயுசு காலம் எப்படி இருக்குமா? பட்ட பகலை பார்க்கில் எப்படி இருக்கும்? பிரகாசம். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகவாழ். 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 6. நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லா வியாதியும் இருதயமெல்லாம் இல்லை. அவர்களுடைய மைண்ட்ல வைக்கப்பட்டிருக்கிற எண்ணம், நான் இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனிடத்தில் அதிகமாய் சேர வேண்டும் என்கிற எண்ணம், தேவன் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், இது சில மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. இந்த இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில வியாதி வந்தா மெடிசின் வாங்கினாலும் சொல்லுவாங்க, சுகம் உண்டா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஒரு குறவும் இல்லை, என்ன மருந்து வாங்கினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்படிதான் பேசுவான். காரணம் என்னவென்றால் இவர்களுக்குள்ளே இருக்கிறதான சீல் பிதிக்கப்படவில்லை, காயம் கட்ட வேண்டிய முறைமையிலே கட்டப்படவில்லை, இவர்கள் அனுபவிக்க வேண்டிய உபத்திரவத்தை இவர்கள் அனுபவிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அதை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதனுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல சொல்லுற கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்யப்படுறாராம்? முறிவை கட்டி. அதுல முறிவுல வந்து என்ன பண்ணுன்னா அடிக்காயம் இருக்கும், உள்ள என்ன இருக்கும். இன்றைக்கு சில மருத்துவத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் விழுந்து அடிபட்டு காலில் வீக்கப்பட்டிருக்கும். அப்போ அவன் போகும்போது நல்லா வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த மருத்துவர் என்ன செய்வார் தெரியுமா? வலிக்குள்ளதான ஒரு இன்ஜெக்ஷனை போடுவார். போட்டுட்டு ஒரு ஆயில்மெண்ட்டை மேலே தடவிக்கோ சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் வந்து போட்டு போட்டு பார்ப்பான். இந்த சர்வம் என்ன பண்ணா, அடிப்பட்டு எலும்பில் இருந்து சதை பிரிஞ்சிருக்கும். பிரியும் போது என்ன உள்ளுக்கு உள்ளாடி தண்ணியும் ரத்தமும் கட்டும். அப்போ இது கட்டி இருக்கிற நேரத்தில் மேல் பூச்சில் எவ்வளவு ஆயில்மெண்ட் போட்டாலும் எவ்வளவு எண்ணெய் போட்டாலும் அது என்ன செய்யாது, அந்த காயம் வந்து ஆறாது. அது அப்படியே
கட்டியாக இருக்கும், அப்படி வீங்கி கொண்டிருக்கும். நாள்பட இதனுடைய வலி அதிகரித்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், இதற்கு உள்ளே இருக்கிறதான அடிக்காயத்தை அந்த மருத்துவர் சரி செய்யவில்லை. மேல் பூச்சான கட்டு அவருக்கு போட்டு கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒரு சுகவாழ்வு நீ அனுபவிக்க வேண்டுமானால், தேவன் தருகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவதாக நீ ஒரு பொண்ணு அந்த குகையிலே புடமிடப்படுவது போல உன் வாழ்க்கை புடமிடப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது தெரியுமா? புடமிடுத அனுபவம் வந்தாலே ஓடிடுவாங்க, கிறிஸ்துவோட சமூகத்தில் நிற்க மாட்டான். நீ முதல்ல கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எதற்காக என்றால், நீ தேவனை நம்பும்படியாக. இரண்டாவதாக, அவர் உன்னை லைட்டா புடமிட விரும்புகிறார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ சோதனை காலத்திலே அல்லது கஷ்ட காலத்திலே நீ என்னோடு சேர்ந்து நிற்கிறாயா என்று பார்ப்பதற்காக தேவன் ஒரு மனிதனை சற்று சோதிக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை புடமிட ஆரம்பிக்கும் பொழுது வலி அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தங்களுக்கு முதல்ல ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்த அல்லது சத்திய சுவிசேஷத்தை உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு அடிப்படையான ஒரு விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சுவிசேஷத்தை அறிவித்த அந்த சுவிசேஷத்துக்கு மாறாக இன்னொரு சுவிசேஷம் வரும். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுவாங்க, நீ எப்படி நடந்தாலும் பரவாயில்லப்பா, கர்த்தர் உன்னுடைய காயத்தை கட்டுவார், கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். மேல் பூச்சாக கட்டுகிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்ய வேண்டிய வழியை அவனுக்கு காண்பித்து கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல்ல உனக்கு விடுதலைக்காக ஜெபித்தார்கள். பின்பு சோதனை வரும் பொழுது அதிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமானால் உனக்கு வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் 1965 இந்தியா தேசத்தை அசைத்த பாலாஸ் லாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியரை குறித்து நமக்கு கொஞ்சம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது, கொஞ்சம் நான் கேள்விப்பட்டதில் சொல்கிறேன். ஒரு நாள் நல்ல வரம் பெற்ற ஊழியக்காரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாகர்கோயிலில் வந்தால் மார்த்தாண்டத்தில் இருக்கிறப்ப ஆடி ஓடிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார முடியாது, அவ்வளவு வரம் பெற்ற ஒரு ஊழியர், இந்தியா தேசத்தை அசைத்த மனிதர். அந்த மனிதனிடத்துல ஒரு வியாதிப்பட்ட மனிதரை ஜெபிக்கப்படி கொண்டு வந்தான். அந்த மனிதனுக்கு என்ன வியாதி தெரியுமா? வயர் இப்படி பெரிய ஊதி இருக்கிறதான வியாதி. அந்த வியாதியுள்ள மனிதனை இவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இவர் அந்த மனிதனை கார்ல இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கார்ல வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் மாவதாக அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வீங்கி இருந்த பெருகி இருந்த வயறு அப்படியே நார்மல் கண்டிஷனுக்கு நேராக போயிட்டு அவங்க அப்படியே கார்ல இருந்து திரும்பி போயிட்டாங்க. போய் அந்த கார்ல பாதி தூரம் போகும் பொழுது மறுபடியும் அந்த வீக்கம் அப்படியே வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கள் ஒரு அவிசுவாசம், இது அப்போ பெருசா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், சாதாரணமான இதுதான், அவர்கிட்ட போகாமல் இருந்தால் என்ன செய்திருக்கும், சரியா இருக்கும், அப்படிப்பட்ட எண்ணம் அந்த மனிதர்களுக்குள்ள வந்திருக்கும். அப்போ திரும்ப பாதி தூரம் போன உடனே மறுபடியும் அந்த வீக்கம் போட்ட உடனே திரும்ப வந்தாங்க. திரும்ப வரும் பொழுது மறுபடியும் கார்ல இருந்து வெளியே இறங்கினாங்க. இறங்கி அப்போதும் அவர் கையை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அப்படின்னார். அது அப்படியே வற்றிடுச்சு, மாறிடுச்சு. திரும்பவும் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போய் வீட்டில் போய் இறங்கின உடனே மறுபடியும் அதே போல வந்தது. அப்போ இவங்க நினைச்சாங்க என்னன்னு தெரியல, திரும்ப ஒரு விஷயம் கூட அந்த மனிதனிட்ட போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திரும்ப மூணாவது விஷயம் வரும் பொழுது இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கை வைக்கல, ஜெபிக்கல, அப்படியே உள்ள கொண்டு உட்கார வச்சார். அவர்களுக்கு வேத வசனத்தை போதித்தார். நீ வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து செவி கொடுத்து இந்த சட்டதிட்டங்களை கை கொண்டு நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்விலே சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை, சத்தியத்தை போதித்தார். அது போதித்ததுக்கு அப்புறம் அந்த வியாதி அப்படியே வற்றி போச்சு, வயர் வற்றி போச்சு, மாறி போயிட்டு அது திரும்ப வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே மனிதனிடத்தில் ஒரு வியாதிக்காக 3 விசை வந்தார். 2 விசை அவர் எந்த வார்த்தையும் சொல்லல, இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளவுதான். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. வரம்பற்ற ஊழியர்கள் சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கு இந்த அற்புதத்தை பார்த்துவிட்டு அது போதும், இதுதான் மனிதனுடைய எண்ணம். இந்த அற்புதம் எனக்கு போதுங்க, அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. அற்புதத்தை செய்த இயேசு இவரை பார்க்கலும் மேன்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டும். அந்த இயேசு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன உபத்திரவம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தை நீ சகிக்க வேண்டியது வந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை மரண கண்ணிக்கு ஒப்புக்கொடாதபடி விலக்கி உன்னை பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை எந்த தீமையான எண்ண காரியத்துக்கும் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். எத்தனை சத்துருக்கள் எழும்பலாம், எத்தனை துஷ்டர்கள் உனக்கு எதிராக எழும்பலாம். அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிற தெய்வம் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்வில் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவத்தை நீ சந்தித்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசுவை நீ நோக்கி பார்த்து அவரை பற்றி கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்விடும். அதை பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய நீதி அதி சீக்கிரத்தில் வெளியாக்கப்படும். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை பார்த்து மோசமானவன் என்று சொல்லலாம், இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவன் வெறும் பாவி என்று சொல்லலாம், இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லலாம். உன்னை துன்மார்க்கனுடைய லிஸ்டில் போட்டு உன்னை அவர்கள் பட்டியலிட்டு கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். இந்த உலகம் பார்க்கிறபடி கர்த்தர் உன்னை பார்க்க மாட்டார். அவர் அதை தாண்டி உன்னை உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், அந்த தேவனை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிற சமூகம் அந்த தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்திலே, இயேசு என்கிற நாமத்திலே எங்க கூடினாலும் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் வருவதற்கு முன்பதாக அந்த இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் சுக வாழ்வை சீக்கிரத்திலே துளிர்விட ஆரம்பிக்க போகிறார். அன்பானவர்களே, போன வருடத்தில் நீங்கள் அனுபவித்த உபத்திரவம், நீங்கள் சந்தித்த கஷ்டம், நீங்கள் சந்தித்த பாடுகள், நீங்கள் சந்தித்த வேதனைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை தரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவனாய் அவர் மாற்றும்படி அந்த உபத்திரவத்தை உன் வாழ்க்கையில் அனுபவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடைய போகிற உயர்வு சாதாரணமானதல்ல, நீ அடைய போகிற ஆசீர்வாதம் சாதாரணமானதல்ல. இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நீ அடைய வேண்டுமானால் இந்த கஷ்டத்தை நீ சகித்தால் தான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ அடைந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அதை கொடுப்பதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் அருமை இரட்சகர் உன் வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுமதித்தார், துன்பத்தை அனுமதித்தார், உபத்திரவத்தை அனுமதித்தார்,
அனுமதித்தார், வேதனை அனுமதித்தார். இதை பார்த்து நீ வடித்த கண்ணீருக்கு, நீ வடித்ததான சகித்து கொண்டதான மன நிம்மதி கேடான அந்த நிலைமைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பலனை கொடுக்கும்படியாய் இந்த ஆண்டிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வாழ்வை எழும்ப போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஏசாயா 52:12 சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறவர்கள் போல புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போக வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வமாக உங்களுக்கு முன்னே போகிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பின் காக்கிற தெய்வமாக உங்களோடு கூட வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே காண்கின்ற உபத்திரவத்தை பார்த்து நீ வேதனை அடைந்து இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்துக் கொள்ள நீ ஆசைப்படாது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தெய்வம். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற தெய்வம், உன்னை கீழாகாமல் மேலாக்குகிற தெய்வம். அந்த தேவன் உன்னுடைய அடிக்காயத்தை அவர் குணமாக்க விரும்புகிறார். நீ சந்தித்த உபத்திரவம், நீ அனுபவித்த வேதனைகள், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்த சீழ், அது பிதிக்கும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சீழை பிதுக்குனா தான் அந்த பழுப்பெல்லாம் வெளியே போகும். அதுக்கப்புறம் அந்த எலும்போடு அந்த சதை ஒட்டி சேரும். அல்லேலூயா. இந்த கருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவோடு கூட நாம் ஒற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் தரிசிக்கப்படப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவராக கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கிறதை பார்த்து நடக்கிறது தரிசித்து நடப்பது, விசுவாசித்து நடப்பது காணாததை நம்பி நடப்பது. அல்லேலூயா. அதான் விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறது தரிசித்து நடக்கும்படி அல்ல, விசுவாசித்து நடக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிப்போமா? இயேசுவை நம்புவோமா? கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு சுக வாழ்வை துளிர்க்க விட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை விசுவாசித்து நடந்தான். அவன் தரிசித்து நடந்தவன் அல்ல, விசுவாசித்து நடந்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 25 ஆண்டு காலங்கள் அவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருந்தான். அவன் நம்பிக்கை தளர்ந்து போனது. அவனுடைய வாழ்க்கையிலே இனி மருத்துவ சாஸ்திரத்தின்படி இனி அவனுக்கு குழந்தையே பிறக்காது, இனி இவனுடைய வாழ்க்கையில சந்ததியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் 3 புருஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. 2 தேவதூதர்கள், 1 இயேசு கிறிஸ்து. 3 புருஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஆபிரகாம் விருந்து பண்ணினான். விருந்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுக்கு அப்புறம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு என்ன கேட்கணும்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய வாழ்க்கையில என்ன குறை என்று அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அடுத்த உற்பவ காலத்திலே நான் உன் மனைவியாகிய சாராளிடத்தில் வருவேன். அப்பொழுது அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருப்பாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ப முடியல, அவளால் கிரகிக்க முடியல. எப்படி நடக்கும், எப்படி இது சாத்தியமாகும், எப்படி இது நிறைவேறும் என்று அவளால் கிரகிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் என் ஆண்டவர் நகைத்து சிரிக்கிறாள். என் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன் மனைவி நகைத்து சிரிப்பதென்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அடுத்த உற்பவ காலத்தில் உனக்கு நான் வந்து குழந்தையை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இந்த தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிறதானே என்ன தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது எனக்கு நடக்கவில்லையே, இது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி
சுகவாழ்வு துளிர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகவாழ்வு துளிர்த்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு ஈசாக் என்கிறதான ஒரு புத்திரனை கொடுத்தார். இந்த அருமையான தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்துக்காக நீ அநேக நாட்கள் ஜெபித்து விட்டு எனக்கு இது கிடைக்கல, இனி கிடைக்காது, இனி அவ்வளவு தான், நான் அதுக்காக ஜெபிப்பதனால பிரயோஜனம் இல்லை, அதுக்காக காத்திருப்பதனால பிரயோஜனம் இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இயேசு உன் வாழ்க்கையிலே கரம் பிடித்து நடத்தும்படி இறங்கி வருகிறார். இயேசு உன் வாழ்க்கையிலே கரம் பிடித்து நடத்தும்படி இறங்கி வருகிறார். அல்லேலூயா. உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்லையே நின்றுட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தாண்டி இன்னொரு வாசல் இருக்குது. எனக்காக திறக்கப்பட்ட வாசல் எங்க இருக்குது அப்படின்னு தேடி போகாம நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு வேண்டாதது தான் அடைக்கப்பட்டிருக்குது, வேண்டுமானது அதுக்கு அந்த பக்கம் இருக்குது. அல்லேலூயா. அதை தேடி ஓடுவோமா? அதை தேடி பின்தொடருவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வை நான் துளிர்க்க பண்ணுவேன். விடியற் காலத்து வெளுப்பை போல உன் சுகவாழ்வு எழும்பி துளிர்க்கும். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், அவர் ஜீவிக்கிறவர். அந்த தேவனுடைய கரத்தில் எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் மகிமைக்கு பாத்திரம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் உன் வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுகிறார்னா துளிர்க்க பண்ணி அவருடைய மகிமையை கொண்டு உன்னை மறைத்து அவர் பாதுகாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா.